Hello viewers, so இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா indexing. இப்போ SQL language no SQL language நம்ம two type of languages பார்த்தோம் இல்லையா. சோ அது ரெண்டுலயுமே வந்து காமனான விஷயம் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த indexing தான். சோ இந்த indexing நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா SQL ல சொல்றப்ப டேபிள்னு சொல்லுவோம், NoSQL ல கலெக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த டேபிளா இருந்தாலும் சரி கலெக்ஷனா இருந்தாலும் சரி ரெண்டுலயுமே வந்து நம்ம டேட்டாஸை வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ வந்து டேட்டா டம்ப் பண்ணுறப்போ SQL லாங்குவேஜில் நம்ம ப்ரைமரி கீ நம்மளே கிரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து MongoDBயில் வந்து ப்ரைமரி கீ நம்ம தனியாக கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஆப்ஜெக்ட் ஐடி என்னவோ அதுதான் நமக்கு என்னவோ ஆக்ட் ஆகுது, ப்ரைமரி கீயாக ஆக்ட் ஆகுது இல்லையா. ஸோ த சேம் வே இண்டெக்ஸிங் எப்படி அங்கே டேபிளில் நமக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டேபிளோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ டேபிளோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இங்கேயும் கலெக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு கொரி எழுதுறேன், அந்த கொரியில நான் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் நான் வந்து சர்ச் பண்ணி வியூ பண்ண போறேன் அப்படின்னா அது எனக்கு இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த டேபிள் இண்டெக்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா என்டையர் கலெக்ஷனையும் நான் வந்து ஸ்கேன் பண்ண தேவையில்ல. பர்டிகுலரா வந்து நான் என்ன டேட்டாவை சர்ச் பண்றேனோ அதை இமீடியட்டா சர்ச் பண்ணி எனக்கு ஷோ பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், இண்டெக்ஸிங் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஒரு புக் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு புக்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேஜை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பர்டிகுலரா எனக்கு ஒரு டாபிக் வந்து நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தேன்னா அந்த டாபிக் எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஈஸியா ரெஃபர் பண்ணிக்குவேன்ல. இந்த சேம் வே கலெக்ஷன்ல மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ்ல மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மல்டிபிள் ஃபீல்டுல எனக்கு பர்டிகுலரா ஒரே ஒரு ஃபீல்ட வந்து நான் அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ வாட் எவர் இட் இஸ் நான் எப்படி வேணா நான் என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், டேபிள்ல கிரியேட் பண்றதுக்கு டூ டைப் ஆஃப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம் ஃபீல்டு வச்சு. ஒன்னு வந்து சிங்கிள் இண்டெக்ஸ் ஃபீல்டு, இன்னொன்று காம்பவுண்ட் இண்டெக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் இண்டெக்ஸ் ஃபீல்டு அப்படின்றது ஒரே ஒரு சிங்கிள் ஃபீல்டை வச்சு அசெண்டிங் ஆர்டர் வைஸ் நம்ம வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்றது. இன்னொன்று வந்து மல்டிபிள், அதாவது போத் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் ஃபீல்டுக்கு அட் அ டைம்ல நம்ம வந்து இண்டெக்ஸிங் கிரியேட் பண்றது. ஸோ இதான் நமக்கு வந்து டூ டைப் ஆஃப் இண்டெக்ஸிங் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிங்கிள் இண்டெக்ஸ் ஃபீல்டுக்கு வந்து நம்ம சிங்கிள் ஃபீல்டை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா எனக்கு ஸோ ப்ரீவியஸா நான் சொல்லியிருந்தேன் சிங்கிள் இண்டெக்ஸ் ஃபீல்டு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஃபீல்டை வச்சு ஒரு கலெக்ஷனுக்கு நம்ம இண்டெக்ஸை கிரியேட் பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் இண்டெக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஸோ db.collection.create index. இப்போ ஏதாவது ஒரு ஃபீல்டு வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் இண்டெக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதோட சின்டாக்ஸ் தான் இது. ஸோ ஒரே ஒரு ஃபீல்டு, இந்த ஃபீல்டு என்னவா வேணா இருக்கலாம், நம்ம நேமாக இருக்கலாம், சிட்டியாக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம் இந்த ஃபீல்டுன்றது வந்து. ஸோ வந்து அந்த ஃபீல்டை வந்து ஒரே இது ஒன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அசெண்டிங் ஆர்டரில் நம்ம இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த ஒன்னுன்றது நமக்கு ரெஃபர் பண்ணுது. ஸோ மல்டிபிள், அதாவது காம்பவுண்ட் இண்டெக்ஸ் ஃபீல்டு அப்படின்றது சேம் இதே db.collection.create index. ஓகே, காம்பவுண்ட் இண்டெக்ஸ் ஃபீல்டு வந்து நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். நம்ம மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இது ஒரு ஃபீல்டாக வச்சுக்கலாம், நேமு, ஏஜ். ஸோ நேமுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் இண்டெக்ஸிங்கும், ஏஜுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இண்டெக்ஸிங்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு அட் அ டைமில் மல்டிபிள் ஃபீல்டில் எனக்கு இண்டெக்ஸிங் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் நமக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் இண்டெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இப்போ நான் இண்டெக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த இண்டெக்ஸை நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா db.collection.get indexes. ஸோ எனக்கு அந்த இது நான் கிரியேட் பண்ண எல்லா இண்டெக்ஸோட ஃபார்மேட்ஸும் எனக்கு என்ன ஆகும், வியூ ஆகி காட்டும். அதாவது இந்த மாதிரி collection.get indexes கொடுத்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபீல்டு வைஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா இண்டெக்ஸ், அது எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா வியூ ஆகி காட்டும். ஓகே, ஸோ வந்து கலெக்ஷனை வித்தவுட் இண்டெக்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப என்ன ஆகும், இப்போ நான் வந்து
ஒரு இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஃபைண்ட் ஒன்னு கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஃபீல்டோட நேம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நான் என்டையர் கலெக்ஷனில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ்குள்ளே இருக்க ஃபீல்டையும் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு அந்த நான் என்ன டேட்டாவை சர்ச் பண்ணணும் அது வந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ எப்போ நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டேட்டாவை சர்ச் பண்ணுறனோ எனக்கு டைரெக்டாக அந்த டேட்டாவோட லொக்கேஷனுக்கு என்னை வந்து எடுத்துகிட்டு போகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டேபிளோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகும். என்னென்னா நார்மலாக இருக்க டேபிளோட ஸ்டோரேஜை விட எனக்கு கலெக்ஷனோட ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போது இண்டெக்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரீடுன்ற ஆப்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதாவது ரிட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு தானே. அப்போ ரிட்ரைவ் அப்படின்றப்போ நமக்கு ரீட் ஆப்ரேஷன் இன்டெரக்டாக நமக்கு எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா ரீடுன்ற ஆப்ரேஷன் தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இண்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டு கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு, அதாவது நம்ம கொரி ரைட் பண்ணுறப்போ கிரியேட் அண்ட் அப்டேட்ன்ற கொரி வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதோட ப்ராசஸ் வந்து எனக்கு ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து நம்ம MongoDBல இருக்க, அதாவது இண்டெக்ஸ்ல இருக்க ஒரு மேஜர் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இண்டெக்ஸஸ் வந்து டேபிளில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து நான் சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ நீங்கள் என்ன டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதில் இந்த சின்டாக்ஸை அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த டவுட்ஸுக்கான ரிப்ளைஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு வந்து இண்டெக்ஸை பற்றின ஒரு நல்ல புரிதல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க்யூ.